ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஏன்னா ஏகப்பட்ட கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகிறது? இது கோச்சாரம். தசாபுக்தி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆனால் இந்த கோச்சாரம் நம்ம இன்றைக்கி சரவண பவனில் சாப்பிட போகிறோமா இல்லை துர்கா பவனில் சாப்பிட போகிறோமா அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு டென்ஷன், அதெல்லாம் இந்த கோச்சாரம் தான். ஆக இந்த அக்டோபர் மாதத்தில் ஏகப்பட்ட கிரகங்களோட டிரான்சிட் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான். எப்போவுமே உங்களோட அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்தோ அப்போ தாங்க நீங்கள் சுகங்களை அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் புத பகவானோட அறிவை எடுத்துக்கணும். அதே சமயம் ஆணவம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அனுசரணையாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதம். இந்த ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 2/10/2025 முதல் 23/10/2025 வரைக்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருக்கார். அற்புதமான பலன்கள். ஏன்னா இதில் 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையும் வாங்குறார். குருவோட பார்வை யார் எந்தெந்த கிரகங்கள் வாங்குறதோ எல்லாம் சுபத்துவமாக ஆகிடும். ஆக குருவோட பார்வையை வாங்குறதுனாலே 18ஆம் தேதி வரைக்கும் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் இந்த புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், குலதெய்வ பிரார்த்தனைகள், இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. பட்ட கஷ்டங்கள்லாம் குறைய போகிறது. குழந்தைகளுக்காக சில குழப்பங்கள் இருந்தது உங்களுக்கு மனசில், அந்த குழப்பங்கள்லாம் குறையும். அடுத்தபடியாக 24/10/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு வரார். பகைருண ரோகஸ்தானத்தில் வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா குருவோட பார்வையை மறுபடியும் வாங்கிக்கிறாருங்க. ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார், அதனால குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஞானம் கிடைக்கும், அறிவு விருத்தியாகும். அந்த அறிவுனாலே ஒரு முன்னேற்றம். அதேமாரி எழுத்து அச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அதுமாரி கலைத்துறை, இந்த பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஞானம் கிடைக்கும். வசனகர்த்தா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும்.
அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா 5, 12 கூடைய அதிபதி சுக்கிர பகவான். நான் எப்போவுமே சொல்லுவேன், சுக்கிர பேச்சில் சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாக சந்தோஷம், குழந்தைகள் மூலமாக தான் செலவே. குழந்தைகளுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு 5, 12 கூடைய அதிபதி சுக்கிர பகவான் 7, 10, 2025 வரைக்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கார். சகாயஸ்தானம் அப்படிங்கும்போது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அதனாலேயே ஒரு குடும்பத்தில் குழப்பம் இல்லை, சந்தோஷம், கண்டிப்பாக ஒரு நல்ல நன்மைகள்லாம் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இருக்குது, சுப செலவுகள், விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 8, 10, 2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துக்கு வர்றார். அற்புதமான இடம் தான். ஆனால் அங்கே நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுத்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருளை வாங்கணுன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சுக்கிரன் நீச்சமடைகிறார் போதே பலம் இல்லைன்னு அர்த்தம். பலம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். 6, 11 கூடைய அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு எப்பவுமே செவ்வாய் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா பகைரோண ரோகாதிபதி, லாபாதிபதி. எப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் என்ன அடிக்கணுமோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாலே இந்த மிதுன ராசி நேயர்கள் வக்கீல் இல்லைனாக்கா ஒரு பெரிய ஆடிட்டர், இந்த அளவில் பெரிய லெவலில் தான் இருப்பீங்க. ஏன்னா அறிவு அதிகமாகும். பகைரோண ரோகாதிபதி, லாபாதிபதி இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 26, 10, 2025 வரைக்கும் உங்களோட 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது பரவாயில்லை, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது பரவாயில்லை. ஆனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? குருவோட பார்வையை வாங்குறார் 18ஆம் தேதி வரைக்கும். ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது, நல்லபடியான ஒரு முன்னேற்றம். 18லேருந்து ஒரு 23 வரைக்கும் கொஞ்சம் 26 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா சில நெருக்கடிகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், இதிலெல்லாம் கடன் விஷயத்தில். ஆனால் சாதாரணமாக மிதுன ராசி என்பவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. வட்டி கட்டணுன்னா கூட கட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏனோ தானோன்னு இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் ஒரு ப்ரீகாஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அடுத்தபடியாக 27, 10, 2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைக்கிறதோட மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை வாங்குறாரு. ஏன்னா குரு பகவான் 18ஆம் தேதி டிரான்சிட் ஆகிறார். ஸோ பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் பெரிய மாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம், ஏமாற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும். அற்புதமான ஒரு காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்துலையும். அடுத்தபடி 7, 10 கூடைய அதிபதி குரு பகவான், கலத்திராதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாக மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்கிறதுல கெட்டிக்காரங்க. ஆனால் அவங்களுக்கு ஜீவனம் எப்போ விருத்தியாகிறதோ அப்போ ஒரு வாழ்க்கை துணை வந்தோடனே ஒரு சந்தோஷம் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. ஆக இந்த 7, 10 கூடைய அதிபதி குரு பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். எப்போ? 17, 10, 2025 ஜென்மராசியில் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. டென்ஷன் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். ஏன்னா குருவோட ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்ததுனால எல்லாத்தையும் கொஞ்சம் உருட்டி பெரட்டி சமாளிச்சிங்க. குடும்பத்தில் பிரச்சனை அதெல்லாம் சமாளிச்சிங்க. அவமானப்பட்டீங்க நிறையா, எல்லார்கிட்டையும் ஒன்று மாற்றி ஒன்று அவமானப்பட்டீங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து அப்படியே சமாளித்து அப்படி வந்துட்டீங்க. இந்த குரு பகவான் 18, 10, 2025 முதல் அதிசாரமாக எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக 2ஆம் இடம் வந்து உச்சமடைகிறார். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அவர் அதிசாரமாக வந்தாலும் சரி, சாதாரணமாக வந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல அவர் வரார் அப்படின்னாலே குரு வந்து சுபகிரகம் 2, 5, 7, 9, 11 அதெல்லாம் வந்தாருன்னா ரொம்ப விசேஷம். இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது உச்சம் அடைந்து ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஸோ ஸ்தான பலம் உங்களுக்கு விருத்தி அடைகிறது. தனவரவு தாராளமாக கிடைக்கும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாதிரி தொழில் தொடங்கணுன்னா தாராளமாக தொடங்கலாம். ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பறவை 6ஆம் இடத்துல விழுது, 7ஆம் பறவை 8ஆம் இடத்துல விழுது, 9ஆம் பறவை 10ஆம் இடத்துல விழுது. 10ஆம் இடங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கு ஜீவனாதிபதி அந்த இடத்துல விழுதுனால உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு 18ஆம் தேதியிலேருந்து அதி அற்புதமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். மறுபடியும் சொல்கிறேன், ஏமாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக ராகு பகவான்.
ராகு பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தவர். இப்போ கொஞ்சம் 9ஆம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறத ஒரு கொடுக்குறார். தந்தையார் மூலமாக ஒரு ஆதரவு இருக்குது. அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள், பெரிய அண்ணன்கள், சகோதரர்கள், பெரிய உடன்பிறப்புகள், அண்ணன்கள், தம்பிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இந்த வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும்னு கிடைக்க குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வேற இந்த ராகு வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்வை இல்லைன்னொடனே இன்னும் பயங்கர பகப்பரோடு உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். சனி பகவான் நட்புங்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சிகள் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்களை கொடுத்துட்டுருக்காரு. இளையுடன் பிறப்புகள் எப்போவுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. சில நேரங்களில் சில மனச்சஞ்சலங்கள் அப்படின்னாலும் குடும்பத்தில் எல்லாமே சகஜம். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் எல்லாமே சகஜம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்தபடியாக சகாயாதிபதி உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அதிபதி உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். 17/10/2025 இருக்கலாம் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுப்பார். முயற்சிகளின் மூலமாக ஒரு சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும். எல்லாமே ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய பேச்சில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 18/10/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வரார். நீச்சம் அடைகிறார். துலாம் ராசி நீச்சம். இந்த சூரிய பகவான் நீச்சம் அடைகிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும். குழந்தைகளுக்கு என்னப்பா இல்லை குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடி 8, 9 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானத்து அதிபதி, பாக்யாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கரெக்டாக. ஆனால் வக்ரத்தில் இருக்கார். வக்ரம் அப்படிங்கும்போதே அவராலேயே ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? அப்போ தான் நீங்கள் உள்டாவாக யோசிக்கணும். என்னென்னா மாற்றி யோசிப்பாங்களே. நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்குண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யணும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். அவங்கக்கிட்ட அனாவசியமான தர்க்கம்லாம் வச்சுக்கப்படாது. இந்த மாதிரிலாம் இருக்கணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் உங்களுக்கு? சிம்பிள். ஏன்னா குரு பகவான் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சூப்பர், அற்புதம். உங்கள் ராசிநாதனுக்கு டீமுக்கு வேறு அப்படின்னாலும் சுபகிரகம் சனீஸ்வர பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்கோ போகிறோம். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் எழுந்தோடனே தினந்தோறும் சொல்லலாம். எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சனிக்கிழமை தான் நம்ம காயத்ரி சொல்லணும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. சனி பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை உங்களால் என்ன யதாசக்தி டைம் இருக்கா சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஸோ சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கோ தினந்தோறும். சனிக்கிழமை முடிஞ்சால் விரதம் இருங்கோ. முடியாத பட்சத்தில் நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. இல்லைன்னா தீபம் போட்டுட்டு வாங்கோ. 9 சுற்றிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.